الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني القرآن العظيم والحديث النبوي الشريف ومعانيهما وتأويلهما وشرحهما وحكمهما ومواعظهما ونصائحهما، وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد وزدني علما. اللهم آتني علما وفهما، اللهم علمني من لدنك علما، اللهم اجعلني من العلماء الحكماء الصالحين الربانيين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه واستقاموا على دينك وجاهدوا في سبيلك حتى أتاهم اليقين. اللهم اغفر لي ولهم أجمعين. الحمد لله. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிந்தான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அல்லது சிறிய ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த தப்சீர் வகுப்பிலே நாம் சந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான். சூரத்துல் அலக்கை நாம் படித்து கொண்டிருந்தோம். அதிலே 14 வசனங்கள் வரை அல்ஹம்துலில்லாஹ் நாம் கற்றுக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் சூரத்துல் அலக்குடைய 15வது வசனத்திலிருந்து படிக்க இருக்கின்றோம். கவனியுங்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع ناديه سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. الله سبحانه وتعالى அல் குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக இந்த சூரத்துல் அலக்கை ஆக்கினான். இதனுடைய முதல் வசனங்கள் வஹீயினுடைய முதல் பகுதியாக இருந்தன. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகுள்ள வசனங்களை அந்தந்த காரணங்களுக்கு ஏற்ப இறக்கி அருள் புரிந்தான். குறிப்பாக இந்த சூறாவிலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயினுடைய ஆரம்ப காலத்தில் அபூ ஜஹலோடு, அதாவது அபூ ஜஹலிடமிருந்து சந்தித்த அந்த சிரமங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவா பணியிலே, அதுபோன்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த இறை பணியிலே அபூ ஜஹலிடமிருந்து எப்படிப்பட்ட இடையூறுகளை, தொந்தரவுகளை சந்தித்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு சொல்லி காட்டுவதிலே 2 படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன. ஒன்று என்ன? அல்லாஹுடைய மார்க்க பணியில், மார்க்க வழிகாட்டலில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவு பொறுமையாக சகிப்போடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகள் மூலமாக, அல்லாஹு தஆலாவுடைய எதிரிகள் மூலமாக குழப்பங்கள், சோதனைகள் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவர்கள் சோர்ந்து விடாமல், தளர்ந்து விடாமல், பின்வாங்கி விடாமல் இந்த இறை வழிபாட்டிலும் இறை பணியிலும் அவர்கள் உறுதியாக தொடர்ந்து நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். எப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைத்திருந்தார்களோ. 2வது படிப்பினை பாவிகளுக்கு, அதாவது அபூ ஜஹலை பார்த்து பாவிகள் படிப்பினை பெற வேண்டும். அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிரியாக, இந்த அழைப்பு பணிக்கு ஒரு பெரிய எதிரியாக, அழைப்பு பணியை செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய எதிரியாக இருந்தான். அவன் எப்படி அல்லாஹு தஆலாவிடத்திலே கண்டிக்கப்பட்டான், அவனுடைய அந்த எல்லை மீறல்களை அல்லாஹு தஆலா எப்படி கண்டிக்கின்றான். ஆக அது அபூ ஜஹலுக்கான கண்டிப்பு மட்டுமல்ல, அல்லாஹுடைய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய, அல்லாஹுடைய அடியார்களை பகைக்கக்கூடிய எல்லா பகைவர்களுக்கும், எல்லா எதிரிகளுக்கும் அந்த எச்சரிக்கை பொருந்தும். புரியுதா? சரி, இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு கருத்தை நம்ம மனதிற்குள் வைத்துக்கொண்டு
இந்த சூராவுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அதாவது கடைசி பகுதியினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அதோடு சேர்ந்து இமாம்கள் என்னென்ன விளக்கங்களை சொல்லியிருக்கின்றார்கள் என்பதையும் நம்ம பார்ப்போம். அப்போது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனிங்க, கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. அதாவது அபூஜஹல் நினைப்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனால் கொன்றுவிட முடியும் என்றோ, அல்லது அவன் அவர்களை தடுத்து விட முடியுமோ என்றோ, அல்லது அவன் அவர்களுக்கு தொந்தரவு தந்துவிட முடியுமோ என்று காரியம் அப்படி அல்ல. அவன் நினைப்பது நடந்து விடாது. புரியுதா? கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. ல இல்லம் யன்தஹி, அவன் விலகி கொள்ளவில்லை என்றால், இந்த இடத்துல அவன் என்பது யாரை குறிக்கிறது? அபூஜஹல். ல இல்லம் யன்தஹி, அவன் விலகி கொள்ளவில்லை என்றால், லனஸ்ஃபஅன், கடுமையாக பிடித்து இழுத்து அரைந்து விடுவோம், அல்லது நரக நெருப்பிலே அவனை பொசுக்கி விடுவோம். லனஸ்ஃபஅன், இது அரபியில் ஃபஅல் முதாரி முஅக்கத் பின் நூனில் ஹஃபீஃபா. லனஸ்ஃபஅன், ஐனுக்கு அடுத்து நூன் இருக்கும். சரிங்களா? இது அரபி மொழியினுடைய ரஸ்முல் ஹத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, ஐனுக்கு தன்வீன் கொடுத்து. லனஸ்ஃபஅன், லாம் தஅக்கீதுடைய லாம். பின் நாசியத்தி, உச்சி முடியை பிடித்து, முகத்தினுடைய முன் நெற்றி முடியை பிடித்து நாம் அவனை அரைந்து விடுவோம், அல்லது அவனை நாம் கடுமையாக இழுத்து நரகத்தில் தள்ளிவிடுவோம், அவனது முகத்தை கருப்பாக்கி விடுவோம். பின் நாசியா, உச்சி முடி, அதாவது நெற்றியின் முன்முடி, இந்த முன்னாடி இருக்குல்ல, அதை பிடிச்சி. சரிங்களா? நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியத்தின், பொய் பேசக்கூடிய குற்றவாளியான அந்த உச்சி முடியை பிடித்து நாம் இழுப்போம். ஆக ஃபல் யதுஉ நாதியஹு, அவன் அழைக்கட்டும் அவனுடைய சபையோரை. சனதுஉ ஸபானியா, நாம் அழைப்போம் நரகத்தின் காவலாளிகளை. கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. லா துதிஉஹு வஸ்ஜுது வக்தரிப், நபியே நீங்கள் அவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாதீர், அவனுக்கு நீங்கள் பணிந்து விடாதீர், கட்டுப்பட்டு விடாதீர், கீழ்ப்படிந்து விடாதீர். அதாவது அவனுடைய அச்சுறுத்தலுக்கு நீங்கள் பயந்து விடாதீர்கள். வஸ்ஜுத், நீங்கள் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்து கொண்டே இருங்கள். வக்தரிப், அவனை நீங்கள் நெருங்கி கொண்டே இருங்கள். சரி, இது அல்ஹம்துலில்லாஹ் இந்த வசனங்களுடைய தர்ஜுமா. இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் விளக்கத்துக்குள்ளார போவோம். அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. வ கௌலுஹு கல்லா ல இல்லம் யன்தஹி, இமாம் தபரியுடைய தஃப்சீர் முதலாவதாக நாம் பார்க்கிறோம். யகூலு லைஸ கமா கால, அல்லாஹு தஆலா சொல்கிறான் லைஸ கமா கால. கல்லா என்பதற்கு இமாம் தபரி விளக்கம் சொல்கிறாங்க, கல்லா ஒருபோதும் அப்படி அல்ல. அதாவது என்ன அர்த்தம்? லைஸ கமா கால, அவன் சொல்லியது போன்று ஒருபோதும் அல்ல, அதாவது அது நடக்காது. அபூஜஹல் என்ன சொன்னான்? இன்னஹு யத்உ உனுக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை மிதித்து விடுவான், பிடரியை அவன் சுஜூது செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்யும் போது அவர்களுடைய கழுத்துங்கிறது இந்த உள்பகுதிக்கும் சொல்லுவாங்க, பிற்பகுதிக்கும் சொல்லுவாங்க. அசல்ல பிற்பகுதியை பிடரின்னு சொல்லுவாங்க, கழுத்துடைய மேல் பகுதிம்பாங்க கழுத்து என்பதாக சொல்லுவாங்க. இந்த தொண்டைக்குழியிலிருந்து நெஞ்சினுடைய ஆரம்பம் வரைக்கும் இது ஃபுல்லாகவே முழுக்க கழுத்து. முஹம்மதுடைய கழுத்தை நான் ஏறி மிதிப்பேன் என்று சொன்னான் அல்லவா, அப்படி ஒருபோதும் நடக்க முடியாது. யக்கூல், அல்லாஹ் சொல்கிறான், லா யக்திரு அலா தாலிக், அதற்கு அவன் ஒருபோதும் சக்தி பெற மாட்டான். வலா யஸ்லு இலைஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு தருவதற்கு அவன் ஒருபோதும், அதாவது வலா யஸ்லு இலைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் ஒருபோதும் சேரவே மாட்டான். அவங்க கிட்டக்க கூட அவனால் வர முடியாது, தொந்தரவு தரக்கூடிய எண்ணத்தில். அல் குர்ஆனுடைய அற்புதங்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் உண்மையானது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். இந்த சூரா இறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலங்கள் மக்கால இருந்தாங்க. அபூ ஜஹலால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு செய்வதற்காக நெருங்கவே முடியல. அல்லாஹு தஆலாவுடைய வாக்கு உண்மையானது. இந்த வாக்கை அல்லாஹ் தான் இறக்கினான், அல்லாஹ் பேராற்றலுடையவன், அவன்தான் இந்த வாக்கை இறக்கினான் என்பதற்கு இதுவும் ஒரு பெரிய அற்புதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்பதற்கு இதுவும் ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆதாரம். ஏன்
இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு. அபூ ஜஹலால் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சேர முடியாது, அவர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்ய முடியாது, அவர்களை கொலை பண்ண முடியாது, அவர்களுடைய கழுத்தை மிதிக்க முடியாது என்று அவன் சத்தியம் பண்ணான், சத்தியமாக நான் மிதிப்பேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இந்த வசனம் இறங்கி அவனுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டது. அவனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த உடல் ரீதியான தீங்குகளையும் செய்ய முடியாமல் ஆனது. இது அல்லாஹுடைய வாக்கு உண்மை என்பதற்கு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதற்கான ஆதாரங்களில் ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறார்கள் இமாம் தபரி அவர்கள். அல்லாஹு தஆலா கல்லா என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? ஐ லைஸ கமா கால, அவன் சொல்லியது போன்று நடக்காது. அதாவது இன்னஹு யத்தஉ உனுக முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை அவன் மிதிப்பான் என்று சொன்னான் அல்லவா, அது ஒருபோதும் நடக்காது. யக்கூல், அதாவது இமாம் தபரி அவங்க சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதாக, அதாவது இந்த வசனத்திற்கு கருத்து என்ன? யக்கூல், அல்லாஹ் சொல்கிறான் லா யக்திரு அலா தாலிக், அபூ ஜஹல் அதற்கு ஒருபோதும் சக்தி பெற மாட்டான். வலா யஸிலு இலைஹி, ஹி cannot reach to முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் அவனால் கிட்டக்கையே வர முடியாது, அருகிலேயே வர முடியாது. அடுத்து கௌலுஹு ல இல்லம் யன்தஹி, ல இல்லம் யன்தஹி, ல இன் இது வந்து ஷர்த்து, லாம் வந்து இப்திதாவுடைய லாம், அந்த நூன் வந்து அடுத்து உள்ள லாமில் போய் இதுகாம் ஆகிடுது. ல இல்லம் யன்தஹி, யன்தஹி சரி, என் தஹி யாவோடு இருக்கும். நேற்று சில பேர் கேட்டாங்க, அந்த லம் வந்து ஜஸ்முடைய எழுத்து, அப்போ ஜஸ்மு செய்யும் பொழுது ஃபேல முதாரி யாவை கொண்டு முடிந்திருக்குமே, ஆனால் அந்த யா போக்கப்பட்டுடும். ல இல்லம் என் தஹி, அந்த லம்முனால என் தஹி. ஹைர் யக்கூல் ல இல்லம் என் தஹி அபூ ஜஹலின் அன் முஹம்மதின், அல்லாஹ் சொல்கிறான் அபூ ஜஹல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு தருவதிலிருந்து விலகி கொள்ளவில்லை என்றால், லைன்லம் என்தஹி அபூ ஜஹலின் அன் முஹம்மதின், அபூ ஜஹல் விலகி கொள்ளவில்லை என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு லனஸ்ஃபஅம் பின் நாஸியதி, யக்கூல் அல்லாஹு தஆலா கூறுகிறான் லனஅஹுதன்ன, திட்டமாக நாம் பிடிப்போம், பலமாக பிடிக்கிற, பி முகத்தமி ரஅஸிஹி, அவனுடைய தலையின் முற்பகுதியை, அதாவது நெற்றியினுடைய மேல் பகுதி, அதாவது தலையினுடைய முற்பகுதி, அதை வந்து முன்னெற்றின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, ஃபல நதும்மன்னஹு, ஃபல நதும்மன்னஹு வல நுதில்லன்னஹு, அந்த முடியை பிடிச்சி அப்படியே இழுப்போம், அவனை நாம் இழிவுபடுத்துவோம். யுகால் மின்ஹு சஃபஅது பியதிஹி, அரபி மொழியில் சொல்லப்படும் அவனுடைய கரத்தை பிடித்து இழுத்தேன். இதா அகத்த பியதிஹி, அவனுடைய கரத்தை பலமாக பிடித்து இழுத்தேன்னு சொன்னால் அப்போ சஃபஅது பியதிஹி என்று சொல்லப்படும். ஒருத்தரை வந்து கோபத்தில் வந்து கடுமையாக கையை பிடிச்சி வேகமாக இழுப்போம்ல, அப்போ கூட அவர் சொல்ல, டே என்னடா இப்படி கையை பிடிச்சி இழுத்த, கையை ஒடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, கையை கலண்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேகமாக ஒருத்தருடைய, அதாவது இந்த குற்றவாளிகளை வந்து காவல்காரர்கள் பிடிச்சி இழுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பயங்கரமாக பிடிச்சி இழுக்கிறது. வக்கீல இன்னமா கீல லனஸ்ஃபஅம் பின் நாஸியா, இது அடுத்த கருத்து. இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது லனஸ்ஃபஅம் பின் நாஸியா என்றால் வல் மஅனா லனுஸவ்விதன்ன வஜ்ஹஹு, அவனுடைய முகத்தை நாம் கருப்பாக்கி விடுவோம். ஃபக்தஃபா பிதிக்ரின் நாஸியதி மினல் வஜ்ஹி குல்லிஹி. சரி, இந்த இடத்துல நாசியா முன்னெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது முகத்தை கருப்பாக்குவோம் என்ற இடத்துல. அப்போ நாசியா என்பதை சொல்லி அங்கு நாடப்பட்டது என்ன? மொத்த முகத்தையும். ஒரு நெத்தியில் கறி பூசிடுவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு நெத்திக்கு மட்டுமா? மொத்த முகத்துக்கும். இது காணத்தின் நாசியத்து ஃபி முகத்தமில் வஜ்ஹி. ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்றால், அந்த முன் நெற்றி என்பது நாசியா என்பது முகத்தினுடைய அந்த முற்பகுதி ஆரம்ப பகுதியிலே இருக்கின்ற காரணத்தினால். வக்கீல இன்னொரு கருத்து சொல்லப்படுகின்றது மஅனா தாலிக லனஅஹுதன்ன பிநாஸியதிஹி இலன்னார், அவனுடைய முன்னெற்றியை நாம் பிடித்து நரகத்தின் பக்கம் இழுத்து தள்ளிவிடுவோம். கமா கால ஃபயூஹது பின் நவாசி வல் அக்தாம். இந்த சூறால இருக்கு, சூரா அர் ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்கிறான், பாவிகளுடைய முன் அதாவது பாவிகளுடைய முன் நெற்றிகளையும் அவர்களுடைய பாதங்களையும் பிடித்து அப்படியே மலக்கு என்ன செய்வார்? தூக்கி அப்படியே சுற்றுவார். நீங்கள் வந்து இந்த கயிறில் கல்லை கட்டிக்கிட்டு சுற்றி எறிகிறீங்களே, அந்த மாதிரி அந்த நரகவாசியை இந்த முடியை பிடிச்சி காலை பிடிச்சி அப்படியே சுருட்டிடுவார். மௌலிக்கிற மாதிரி வளைச்சி இப்படியே சுற்றி தூக்கி எறிவார் நரகத்தில். அல்லாஹ் அக்பர்! அவ்வளோ பெரிய மலக்கு தூக்கி எறிஞ்சால் எங்கே போய் அந்த நரகத்தில் விடுவானோ?
யா அர்ஹமர் ராஹிமீன். கவனிங்க, இது தஃப்சீர் தபரில. அடுத்து இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள் கவனிங்க. ثم قال تعالى متوعدا ومتهددا كلا لئن لم ينتهي أي لئن لم يرجع عما هو فيه من الشقاق والعناد لنسفعا بالناصية أي لنسمنها سوادا يوم القيامة. இமாம் தபரி சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா கூறுகிறான் இந்த வசனத்திலே, முத்தவஇதன் எச்சரித்தவனாக, வ முத்தஹத்திதன் பயமுறுத்தியவனாக, கல்லா லஇன் லம் யன்தஹி அதாவது ஐ லஇன் லம் யர்ஜ அவன் திரும்பி விடவில்லை என்றால், விலகி கொள்ளவில்லை என்றால், அம்மா ஹுவ ஃபீஹி அபூஜஹல் அவன் இருக்கக்கூடிய மின ஷிகாக்கி வல் இனாதி தூதரோடு சண்டையிடுவது, தூதருக்கு முரண்படுவது, தூதரை எதிர்ப்பது, தூதருக்கு ஆப்போசிட்டாக எதிராக நடந்து கொள்வது என்ற நிலைப்பாட்டிலிருந்து அவன் விலகவில்லை என்றால், லனஸ்ஃபஅன் பின்னாசியதி ஐ லனசிமன்னஹ வசம எசிமுலிருந்து அவருடைய முன் நெற்றியை நாம் அடையாளமிட்டு விடுவோம். சவாதன் யௌமல் கியாமத்தி மறுமை நாளில் அப்படியே கருப்பாக அந்த அபூஜஹலை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி விடுவான். அவனுடைய முகத்தை அப்படியே கண்ணக்கரேர்னு கருப்பாக்கி, லனசிமன்னஹா வசம எசிமு என்பதிலிருந்து லனசிமன்னஹா சவாதன் யௌமல் கியாமத்தி. இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள் கவனிங்க. கௌலுஹு தஆலா கல்லா லஇன் லம் யன்தஹி ஐ அபூ ஜஹலின் அன் அதாக யா முஹம்மது முஹம்மதே அபூ ஜஹல் உங்களுக்கு தொந்தரவு தருவது. அன் அதா என்றால் தொந்தரவு தருவது, வேதனை செய்வது, பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே. உங்களுக்கு தொந்தரவு தருவதிலிருந்து அபூஜஹல் விலகவில்லை என்றால், லனஸ்ஃபஅன் ஐ லனஹுதன்ன பின்னாசியதி அவனுடைய உச்சி முடியை நாம் அவனுடைய முன்னந்தலையின் முடியை நாம் பிடிப்போம். ஃபலனுதில்லன்னஹு அவனை நாம் இழிவுபடுத்துவோம். وقيل لنأخذن بناصيته يوم القيامة وتطوى مع قدميه ويطرح في النار. இன்னொரு கருத்து சொல்லப்படுகின்றது, மறுமை நாளில் அவனுடைய முன் நெற்றியின் முடியை அல்லாஹ் தஆலா பிடிப்பான். அவனுடைய அதாவது அல்லாஹ் பிடிப்பான்னா அல்லாஹ்வுடைய மலக்குகள் அவனுடைய பாதத்தோடு அவன் அப்படியே சுருட்டப்படுவான். பிறகு நரக நெருப்பில் அவன் வீசி எறியப்படுவான். கமா கால தஆலா ஃபயூஹது பின்னவாசி வல் அக்தாம். சரி, இமாம் குர்துபி சொல்லுகின்றார்கள், ஃபல் ஆயத்து வ இன் கானத் ஃபி அபி ஜஹலின் இந்த வசனம் அபூஜஹல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் ஃபஹிய இதத்துன் லின்னாசி இது எல்லா மக்களுக்குமான உபதேசமாகும். வ தஹ்தீதுன் எச்சரிக்கையாகும். லிமன் யம்தனிஉ அவ் யம்னஉ கைரஹு அனித் தாஅத்தி இந்த அனித் தாஅத்தி என்பது அதற்கு முன்னாடி உள்ள ரெண்டு ஃபஅலுக்குமே சிலா. யார் அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிவதிலிருந்து புறக்கணித்து விலகி கொள்கிறானோ அல்லது அல்லாஹுவை வணங்குவதிலிருந்து பிறரை தடுக்கின்றானோ அத்தகைய மக்களுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கையாகும். அடுத்து அரபி மொழியில் இந்த சஃபா இஸ்ஃபா என்பது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை இமாம் அவர்கள் அடுத்து சொல்கிறாங்க. இங்கேருந்து வாஹலுல் லுகத்தி யக்கூலுன அங்கேருந்து இங்கே ஒரு கவிதை சொல்கிறாங்க பாருங்கள். உசாஃபி சஃபஅன் ஃபி மஅரசி மிர்ஜலின் வனஇன் கஜத்மில் ஹவுதி அஸ்லம காஷிஇன். அது வரைக்கும் அவங்க இந்த சஃபா இஸ்ஃபா என்பது அரபி மொழியில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, என்னென்ன அர்த்தம் வருதுன்னு. அதில் இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் கவனிங்க, இந்த சஃபா இஸ்ஃபா என்பது மஹூதும் மின் சஃபஅத் ஹுன்னாரு வஷம்சு அதாவது ஐ இதா கய்யரத் வஜ்ஹஹு இலா ஹாலி தஸ்வீதின் அதாவது ஒரு பொருள் நெருப்பில் எரிந்து கருத்து விடுமேனால் எப்படி இருக்கும், ஸோ அதற்கு சொல்லப்படும். அதாவது நெருப்பு ஒரு பொருளை எரித்து கருப்பாக்கி விட்டது. ஸோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான் லனஸ்ஃபஅன் பின்னாசியதி அப்போ அவனுடைய முகத்தை நாம் அப்படியே நெருப்பில் பொசுக்கி கருப்பாக்கிடுவோம். கவனிங்க, ஒன் நாசியத்து இந்த நாசியா நெற்றி முடி என்பது ஷஅரு முகத்தமிர் ரஅசி தலையினுடைய முற்பகுதியுடைய முடியாகும். வகத் யுஅப்பரு பிஹா அன் ஜும்லத்தில் இன்சானி ஆக சொல்லப்படுறது அந்த நாசியா என்று சொல்லப்படும். ஆனால் நாசியா மட்டும் அங்கே நோக்கமாக இருக்காது, மொத்த மனிதனையும் அங்கே கருத்தில் கொண்டு வரப்படும். கமா யுகாலு ஹாதிஹி நாசியத்தும் முபாரக்கத்துன் இது பரக்கத்து பொருந்திய நெற்றி முடி என்று சொல்லப்படும். அப்போ அந்த பரக்கத்து பொருந்திய நெற்றி முடினா அந்த முடியை மட்டும் சொல்றதில்ல, அந்த மனிதன் பரக்கத்து பொருந்தியவர் நல்லவர் என்று பொருள். இஷாரத்தன் இலா ஜமீஇல் இன்சானி மொத்த மனிதனையும் அங்கே சுட்டி காட்டுவது நோக்கமாக இருக்கும்.
வஹுஸ்ஸ அல்லது வஹஸ்ஸன் நாசியத்தை பித்திக்ரி அலா ஆதத்தில் அரபி. அல்லாஹு தஆலா ஏன் இந்த இடத்துல நாசியா என்ற வார்த்தையை விசேஷமாக குறிப்பிட்டிருக்கிறான்? அதாவது அபூ ஜஹல் என்று சொல்வதற்கு பதிலாகவோ அல்லது அந்த மனிதன் என்று சொல்வதற்கு பதிலாகவோ இன்னல் இன்சான் அல யத்கா என்று அங்கே அல் இன்சான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல நாசியா என்ற ஏன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று சொன்னால், அரபு மொழியில் ஒருவனை இழிவுபடுத்த, ஒருவனை அவமானப்படுத்த, கேவலப்படுத்த நாடுவார்களே ஆனால் அப்போது என்ன செய்வார்கள்? ஃபீமன் அராது இதுலாலஹு வ இஹானத்தஹு அஹது பினாசியத்திஹி. யாரையாவது இழிவுபடுத்த, அவமானப்படுத்த, கேவலப்படுத்தணும்னு நாடினா அவனுடைய அந்த முன் நெற்றி முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருவாங்க, அவனை அசிங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. அதாவது உனக்கு எந்த கண்ணியமும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய நெற்றி முடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவார்கள் சபைக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா முதல்ல உபதேசம் செய்யும்போது அவனை மனுஷன் என்று அல்லாஹ் பேசுகிறான். எப்போ அதுக்கு மேலே அவன் திமிரு பண்ணுறானோ, இந்த நபியை கொலை செஞ்சிருவேன், அவர் சுஜூதில் இருக்கும்போது அவர் கழுத்தில் ஏறி மிதிப்பேன்னு சொன்னானோ, அப்படிப்பட்ட அயோக்கிய பயலுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அல்லாஹு தஆலா இப்போ நேரடியாக அவனை பழித்து விடுகின்றான். வகாலல் முபர்ரது அஸ்ஸஃபு அல் ஜதுபு பிஷித்தத்தின். இமாம் முபர்ரது என்ன சொல்கின்றார்கள்? சஃபா என்று சொன்ன அரபி மொழியில் அல் ஜதுபு பிஷித்தத்தின், ஒன்றை கடினமாக வேகமாக பிடித்து இழுப்பதற்கு சொல்லப்படும். ஐல நஜுர்ரன்ன பினாசியத்திஹி இலன்னாரி, நாம் அவனுடைய உச்சி முடியை, உச்சின்னு சொல்லலாம், இந்த உச்சினா இது மேலே உள்ள குடுமையும் சொல்லுவாங்க, உச்சினா இது மேலே இருக்கிறதுனால இதையும் சொல்லுவாங்க. அவனுடைய முன் நெற்றி முடியை பிடித்து நாம் இழுப்போம் இலன்னாரி, நரகத்தின் பக்கம். வக்கீல அஸ்ஸஃபு, இன்னொரு கருத்து சஃபா என்பதற்கு அர்பு, அறைதல் என்ற அர்த்தமும் இருக்கு. ஐல நல் திமன்ன வஜ்ஹஹு, அவனுடைய முகத்தை நாம் அறைந்து விடுவோம். வகுல்லுஹு முதகாரிபுல் மஅனா. இமாம் குர்துபி சொல்றாங்க, இது சொல்லப்பட்ட எல்லா அர்த்தமுமே ஒன்றுக்கொன்று நெருக்கமான அர்த்தம் தான், முரண்பட்ட அர்த்தம் அல்ல. ஐ யுஜ்மஉ அலைஹி ضرب عند الأخذ ثم يجر إلى جهنم, அவனை கடுமையாக பிடித்து இழுக்கப்படும். அப்படி இழுக்கப்படும் போது சாத்தப்படும், அறையப்படும், பிறகு அவனை நரகத்தில் தூக்கி வீசி எறியப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்க, கல்லா லைல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியதி நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திஅத்தின். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த அபூ ஜஹல் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு கெட்டவன். அபூ ஜஹல் எவ்வளவு மோசமானவன், கெட்டவன் என்று சொன்னால், நாசியத்தின் காதிபத்தின், பொய் பேசக்கூடியவன், காத்தியத்தின் வேண்டுமென்றே குற்றம் இழைப்பவன். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ இப்படிப்பட்ட அவனை நாம் நரகத்திலே தள்ளிவிடுவோம், அல்லது பிடித்து கடுமையாக இழுத்து அறைவோம், அல்லது அவனுடைய முகத்தை நாம் கருப்பாக்கி விடுவோம். ஃபஹஃப்து நாசியத்தின் ரத்தன் அல நாசியத்தில் ஊலா பித் தக்ரீரி. லனஸ்ஃபஅன் பின் நாசியத்தி வந்திருக்கா, அந்த ஜர்ருடைய பா இங்கே திரும்ப வரும், அதில் கொண்டு போய் இதை பதில் பண்ணுறதுனால நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியத்தின் என்று ஓதப்படுகிறது. வஸ்ஃபுன் நாசியத்தி பில் கதிபி வல் ஹத்தியத்தி. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நாசியா, அந்த முன் நெற்றி முடியை பொய்யை கொண்டும் குற்றத்தை கொண்டும் அல்லாஹ் வர்ணித்திருக்கிறானே. நெற்றி முடி தனியாக பொய் பேசுமா, அது பொய் பேசுமா, அது குற்றம் செய்யுமானா? அப்படியே இல்லை. வல் மஅனா லி சாஹிபிஹா, அந்த நெற்றி முடி உடையவன், அந்த மனுஷனை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்கிறான். இப்போ சொல்கிறோம்ல, உன் கை ரொம்ப சேட்டை பண்ணுதுன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு, கை சேட்டை பண்ணுதுன்னா கை என்ன தனி ஒரு பொருளாக, அது தனியாக கிளம்பி சேட்டை பண்ணுறதுக்கு, நீ சேட்டை பண்ணுறங்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, உன் கை ரொம்ப சேட்டை பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, அடுத்து இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள்? சும்ம கால நாசியத்தின் காதிபத்தின் ஹாசியத்தின் யானி நாசியத்த அபி ஜஹலின். அல்லாஹு தஆலா அபூ ஜஹலுடைய நாசியாவை இங்கே குறிப்பிடுகின்றான். காதிபத்துன் ஃபீ மகாலிஹா, அந்த அபூ ஜஹலுடைய நாசியா எப்படிப்பட்டது? அது பேசக்கூடிய பேச்சு எல்லாம் பொய்யானது. அதாவது அபூ ஜஹல் பேசுனா பொய் தான் பேசுவான், அவ்வளோ பெரிய அயோக்கியம். பொய் பேசுகிறவங்க இருக்காங்களே, நல்லவங்களாகவே இருக்க மாட்டாங்க, மட்டமானவங்க, ரொம்ப குணத்தால் கெட்டவங்க, உள்ளத்தால் குரோதத்தால் நிரம்பியவங்க தான் பொய் பேசுவாங்க. யாருடைய உள்ளம் விசாலமாக இருக்குதோ, யாருடைய உள்ளத்தில் பெருந்தன்மை இருக்குதோ, அவர்கள் ஒருபோதும் பொய் பேசவே மாட்டாங்க. பொய் பேசுகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மலையை சுமக்கிறத விட கஷ்டமாக இருக்கும். இந்த உள்ளத்தில் குரோதம் இருக்குது பாருங்கள், உள்ளத்தில் ரொம்ப மட்டமான அவமான கேவலமான குணம் இருக்குது பாருங்களேன், அவங்க சர்வசாதாரணமாக பொய் பேசுவாங்க. எப்படி
நம்ம அதாவது குளிர்ந்த மதுரமான தண்ணி குடிக்கிற மாதிரி அவன் சர்வசாதாரணமாக அசால்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பான். புரியுதா? ஆண்களும் பொய் பேசுவாங்க, பெண்களும் பொய் பேசுவாங்க. பெரும்பாலும் பெண்கள் பொய் பேசுகிறது அதிகமாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் இந்த இட்டு கட்டுவது, அபாண்டமாக பழி சொல்கிறது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையத்து வாங்குங்க பெண்கள்கிட்ட என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். புரியுதா? நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அமல் நிறைய செய்கிறீங்க, ஆனால் அதே நேரத்தில் அந்த அமல்களை வீணாக்கி விடக்கூடிய, பாழாக்கி விடக்கூடிய செயல்களையும் சேர்த்து செய்கிறீர்கள். பொதுவாக சொல்கிறேன். எப்படி நிறைய குர்ஆன் ஓதுவாங்க, நிறைய தொழுவாங்க, நிறைய நோன்பு வைப்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் பொய் பேசுகிறது, அதே போல் வஞ்சகம் செய்கிறது, யாருக்கும் இடையூறு தர்றது, நாவால் ஒருத்தங்களை காயப்படுத்துறது, கோல் சொல்கிறது, அதே போல் புறம் பேசுறது. ஸோ இந்த மாதிரியான செயல்கள் என்ன செய்து விடுகின்றன? ஒரு மனிதன் செய்த நல்லமல்களை எல்லாம் வீணடித்து விடுகின்றன, பாழாக்கி விடுகின்றன. ஆக பொய் பேசுறது என்பது ரொம்ப மட்டமான கெட்ட குணம். அது நல்லவர்களிடத்தில் பல பாவங்கள் இருக்கலாம், புரியுதா? ஆனால் பொய் மட்டும் இருக்காது. இப்போ நபிமார்கள் அல்லாஹ் தஆலா பொய்யிலிருந்து பாதுகாத்தான். அதே போல் சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா பொய்யிலிருந்து பாதுகாத்தான். அதே போல் ஹதீஸ்களை அறிஞர்கள், மார்க்க கல்வியாளர்கள், மூத்தவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த கல்வியுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை பொய்யிலிருந்து பாதுகாத்தான். பொய் இல்லாமல் இருப்பது இருக்கிறது, அதுதான் அந்த கல்வியாளருடைய நம்பகத்தன்மை. ஒருத்தர் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நல்லவர் என்பதனுடைய நம்பகத்தன்மை எதை கொண்டிருக்கிறது? அவர் பேசக்கூடிய உண்மையை கொண்டு, பொய்யிலிருந்து அவர் விலகி இருப்பதை கொண்டு. ஆனால் இன்றைக்கு பெரிய ஒரு துக்கமான கவலையான செய்தி என்னவென்று சொன்னால், ஆலிம்கள் தான் அதிகமாக பொய் பேசுகிறாங்க. ஒரு ஆலிமை பிடிக்கலைன்னு சொன்னால் அவர் செய்யாதது, அவர் பேசாதது, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சிந்தனையில் அப்படி இருக்குதா இல்லையானது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். எல்லாவற்றையும் சேர்த்து அவர் மேலே தீர்ப்பு கொடுத்து இட்டு கட்டுறது எல்லாமே இந்த இல்முங்கிற பேரில் ஒரு கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அறியாத மக்கள் தப்பு செய்கிறாங்கன்னா அதை விட பயங்கரமான தப்பை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? அறிந்த மக்கள், கல்வி படித்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் என்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து இந்த அபூஜஹல் எப்படிப்பட்டவன்? காத்திஅத்துன் ஃபி அஃஆலிஹா, அவனுடைய செயல்களிலே அவன் பெரிய குற்றவாளியாக இருக்கிறான். இது அந்த நாசியாவுடைய சிஃபத்தாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம் தஃப்சீர் மூலமாக. நாசியா உச்சி, அதாவது நெற்றி முடி என்று சொல்லப்பட்டு நோக்கம் யாரங்க? அபூஜஹல் நோக்கம். அதனால் நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வச்சிடறோம். யானி நாசியத்த அபி ஜஹலின். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நாசியா என்று யாருடைய நாசியாவை சொல்கின்றான்? அபூஜஹலுடைய நாசியாவை. அந்த அபூஜஹலுடைய நாசியா எப்படிப்பட்டது? காதிபத்துன் ஃபீ மக்காலிஹா, அல்லது காதிபத்தின்னு படிக்கலாம். யானி நாசியத்த அபி ஜஹலின் அல்லது காதிபத்தன் ஃபீ மக்காலிஹா காத்திஅத்தன் ஃபீ அஃஆலிஹா. அவன் பேச்சில் பொய் பேசக்கூடியவன், செயல்களிலே பெரிய குற்றம் இழைக்கக்கூடியவன், ரொம்ப மோசமானவன், கெட்டவனாக இருப்பான். மக்கள்கிட்ட வியாபாரம் செஞ்சு காசுகளை பறித்து கொள்வான், காசுகளை கொடுக்க மாட்டான், பெரிய அயோக்கிய, அடிமைகளை அதிகமாக வேதனை செய்வான், தண்டிப்பான், அவர்கள் மீது இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து குர்துபி என்ன சொல்கிறாங்க பாருங்க. நாசியத்தின் காதிபத்தின் காத்திஅத்தின் சும்ம கால அலல் பத்லி. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அரபி மொழியினுடைய இலக்கண சட்டம் அந்த பத்லுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஒன்று சொல்லப்பட்டு அதிலிருந்து அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியில் சொல்லப்படும். பத்லின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான் நாசியத்தின் காதிபத்தின் காத்திஅத்தின், ஐ நாசியத்தி அபி ஜஹலின், அபூஜஹலுடைய அந்த முன் நெற்றி முடியை, காதிபத்தின் ஃபி கௌலிஹா, அப்பேச்சிலே பொய் பேசக்கூடியது, காத்திஅத்தின் ஃபி ஃபஅலிஹா, செயலிலே குற்றம் இழைக்கக்கூடியது. வல் காத்திஉ முஆகபும் மஅஹூதுன், காத்தி குற்றம் இழைப்பவன் அவன் தண்டிக்கப்படுவான், அவனுக்கு அவனுடைய குற்றத்திற்காக தண்டனை கொடுக்கப்படும். முஆகபுன் மஅஹூதுன், அவன் குற்றம் பிடிக்கப்படுவான், தண்டிக்கப்படுவான். வல் முக்திஉ, தெரியாமல் செய்துவிடக்கூடியவன், தெரியாமல் தவறு செய்துவிடக்கூடியவன் இருக்கிறானே, கைரு மஅஹூதின், அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். ஆக அரபி மொழியில் ஹதஅ யஹ்தஉ ஹதஅன் என்று சொன்னால் குற்றம் இழைத்தான், தெரிந்து கொண்டு தப்பு செய்தான். அஹ்தஅ யுஹ்திஉ இஹ்தாஅன் என்று சொன்னால் தெரியாமல் தவறு செய்து விட்டான். புரியுதா? நம்ம தமிழில் தப்பு செய்தான் தவறு செய்தான்னு சொல்லுவோம்.
தப்புங்கிறது தெரிந்து செய்வதற்கும் தவறு என்பதற்கு தெரியாமல் செய்கிறதுக்கும் பிரித்து சொல்லும்போது சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஒன்றாவும் சொல்லுவாங்க, தவறு செஞ்சிட்டாரு, அதாவது தெரியாமல் செஞ்சிட்டாரு, அவன் செஞ்சது தப்பு தான், நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ தெரிஞ்சு செய்யும் பொழுது தப்பு என்ற வார்த்தையும் தெரியாமல் செய்யும்போது தவறு என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அரபி மொழியில் ஹத்தா யஹ்தவ் என்று சொல்லப்படும் பொழுது தெரிந்து செய்யக்கூடிய குற்றங்கள், அஹ்தா என்று சொல்லும் பொழுது தெரியாமல் அறியாமல் செய்யக்கூடிய குற்றங்கள். ஹதீஸில் வந்துருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க, ரப்பி ஃபிர்லி ஹத்தாஇ அப்படின்னு சொல்லி. ووصف الناصية بالكاذبة الخاطئة كوصف الوجوه بالنظر في قوله تعالى إلى ربها ناظرا. சரி, இந்த இடத்துல முன் நெற்றி முடி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே, அப்போ முன் நெற்றி முடி என்று சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் வெறும் அந்த நெற்றி முடியா என்றால் இல்லை, மொத்த மனிதன். எப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மறுமையில் சில முகங்கள் அல்லாஹுவை பார்த்து கொண்டிருக்கும்னு சொல்கிறான். அப்போ முகம் பார்க்கும்னா முகத்தை மட்டும் தனியாக கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா உடம்புலேருந்து கழட்டி கொண்டு வந்து பார்ப்பாங்கன்னு அர்த்தம் அப்படி கிடையாது. அந்த மொத்த மனிதர்கள் பார்ப்பார்கள். அந்த பார்க்கக்கூடிய கண் அந்த முகத்தில் இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல முகத்தை சொல்கிறான். இலா ரப்பி உஜூஹு யௌம இது நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா வக்கீல ஐ சாஹிபுஹா காதிபுன் வஹாத்திஉன். சரி, அடுத்து கருத்து, இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது? நாசியா என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த நெற்றியை உடையவன் காதிபுன், பொய் பேசக்கூடியவன், ஹாத்திஉன் குற்றமிழைப்பவன். கமா யுகாலு, எப்படி நம்ம அரபியில் சொல்லப்படும், நஹாருஹு சாயிமுன், அவனுடைய பகல் நோன்பிருக்கும், வலைலுஹு காயிமுன், அவனுடைய இரவு நின்று வணங்கி கொண்டிருக்கும். அப்போ பகல் நோன்பு வைக்குது அவனுடைய பகல், அவனுடைய இரவு நின்று வணங்குதுன்னு சொன்னால் பகலா வணங்குது, பகலா நோன்பு வைக்குது, இரவா நின்று வணங்குது இல்லை. ஹுவ சாயிமுன் ஃபி நஹாரிஹி, அவன் தன்னுடைய பகல் நேரங்களிலே நோன்பாளியாக இருக்கின்றான், தனது இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பது அரபி மொழியில் நஹாருஹு சாயிமுன், அவனுடைய பகல் நோன்பு, அவனுடைய இரவு நின்று வணக்கம் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்லேயும் அந்த மாதிரி இலக்கியத்தில் சொல்லுவாங்க. அந்த செய்யக்கூடிய நம்ம ஆக இந்த இடத்துல நாசியா என்று சொல்லப்பட்டு அந்த நாசியாவை உடைய அபூ ஜஹல் கருத்தில் எடுக்கப்படுகிறான். ஹைரம், அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் போதும். 2 வசனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். கல்லால இல்லம் தஹில நஸ்பஅம் பின் நாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா. இன்ஷா அல்லாஹ் 17வது வசனம் அதிலிருந்து வக்தரிப் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்வில் பார்த்து நிறைவு செய்ய முயற்சி செய்வோம். ஏன்னா அதுக்கு போனோம்னா இங்கே பாருங்களேன், இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ரொம்ப நாளாச்சு கேள்வி பதிலுக்கு நம்ம நேரம் கொடுத்து. நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோம், சரிங்களா? 2வது கோலம் போடுறதும் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறதும் இது உங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறீங்க, சரியா? எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பிற மத கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றக்கூடாது. எப்படி நீங்கள் சிலைகளை வணங்குங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிலைகளை வணங்குறது என்பது உங்களுடைய மத கலாச்சாரம். எப்படி நீங்கள் சிலைகளை எங்களுக்கு வணங்க சொல்ல மாட்டீங்களோ அதே போல தான் அந்த சிலை வணக்கத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த கோலம் போடுறது, பொட்டு வைக்கிறது, அப்புறம் சாணி வைக்கிறது, அதில் பூ வைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான அது சார்ந்த கலாச்சாரங்களையும் நாங்கள் செய்யும்படி நீங்கள் எங்களை ஏவக்கூடாது. மற்றபடி எப்படி முஸ்லீம்கள் நான் முஸ்லீம்களுக்கு வீடு வாடகைக்கு தராங்க, அவங்க யாராவது நீங்கள் வீட்டில் 5 வேளை தொழுகணும்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? யாரும் ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டில் குரான் ஓதணும்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஸோ நம்முடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில்துறை, வாடகைக்கு விடுதல், வாடகைக்கு எடுத்தல் என்பது அது நீதம், நேர்மை, நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, அதாவது அந்த பொருளுடைய பாதுகாப்பு, கொடுப்பவருடைய கண்ணியம், அந்த அடிப்படையில் அமைஞ்சிருக்கணும். மற்றபடி ஒருத்தர் மற்றவங்களுடைய மத கலாச்சாரங்களை இன்னொருத்தங்கள் மேலே திணிக்க முடியாது, திணிக்கக்கூடாது. இப்போ முஸ்லீம்களுடைய எத்தனையோ கட்டடங்களில் முஸ்லீம் அல்லாதவங்க வாடகைக்கு எடுக்கிறாங்க, வீடுகளையும் வியாபார நிலங்களையும். அவங்க அந்த வீடுகளுக்குள்ளார சிலைகளை வச்சு வணங்குறாங்க. முஸ்லீம்கள் யாராவது உள்ளார போய் நாங்கள் எங்களுடைய வீட்டில் நீங்கள் சிலை வச்சு வணங்கக்கூடாதுன்னு தடுப்பாங்களா? தடுக்கிறது கிடையாது, தடுக்கவும் மார்க்கம் சொல்லவும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால்
நீங்கள் வந்து உங்களுடைய அந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறதுல யாரும் தடுக்க மாட்டாங்க. மற்றபடி கீழ் வீடுங்கிறது நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வெளியே போகிறோம், ஸோ நாங்கள் வந்து எப்படி அதை செய்வோம், இது எங்களுடைய மார்க்கத்தில் அறவே செய்ய முடியாது இது. ஸோ அதுக்கு நீங்கள் சம்மந்தப்படுத்தாதீங்க. மற்றபடி உங்கள் வீட்டை பாதுகாப்பாக வச்சுருப்போம், சுத்தபத்தமாக வச்சுருப்போம், உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்போம், அது நாங்கள் கொடுக்க முடியும். மற்றபடி இந்த மாதிரியான இந்த கலாச்சாரங்களை வந்து நாங்கள் பின்பற்றக்கூடாதுங்க. இது எப்படின்னு சொன்னால், எங்களை போய் நீங்கள் சிலவணங்க சொன்னீங்கன்னா எப்படியோ அதே போல் தான் இது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது தொழுகையில் பெண்களுடைய கீழாடை எவ்வளவு தூரம் கீழே இறங்கி இருக்குமோ அவ்வளோ நல்லது. ஆனால் 2 பாதங்களை மறைத்து தான் கண்டிப்பாக இருக்கணும்னு எங்கேயும் ஹதீஸில் இல்லைம்மா. ஆமாம், சில பேர் வந்து அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாருக்குமா சாக்ஸ் இருந்துச்சு, அது வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. மேலாடை எவ்வளவு தூரம் கீழே இறங்கி இருக்குமோ அவ்வளவு நல்லது, அவங்க சுஜூதுக்கு போகும். ஆமாம். முதலாவது நீங்கள் இந்த சின்ன கிதாப் பிரார்த்தனைன்னு ஒரு கிதாப் இருக்குது, அது PDF இருக்குது, நம்ம ஏற்கனவே குரூப்பில் அனுப்பி வச்சுருக்கிறோம். அந்த கிதாபை கையில் வச்சுக்கோங்க. தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அந்த கிதாபில் உள்ள துவாக்களை மட்டுமே நீங்கள் கேளுங்க. அந்த கிதாபில் உள்ள துவாக்கள், குரானில் உள்ள துவாக்கள், ஹதீஸில் உள்ள துவாக்கள். ஸோ ஷைத்தான் உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பங்களை உண்டு பண்ண முடியாது. சரி, அது போக நீங்களாக துவா கேட்குறதா இருந்தால் 2-3 துவாக்களை மட்டுமே திரும்ப திரும்ப கேளுங்க. அது அரபியில் நீங்கள் மனப்பாடம் பண்ண துவாவாக இருக்கட்டும், அல்லது தமிழில் கேட்குறதா இருந்தால், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு துன்யாலையும் ஆখিরাத்திலையும் நன்மைகளை நல்லதை கொடு, கெட்டதிலிருந்து பாதுகாத்துக்க. இந்த மாதிரி பொதுவான வார்த்தைகளை துவால நீங்கள் பயன்படுத்துறது போதும். இன்னும் சொல்லப்போனால் இதுதான் நல்லது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான வார்த்தைகளை கொண்டு தான் துவா கேட்பாங்களே தவிர, இப்போ நம்ம விரும்புகிற மாதிரி நம்ம செய்கிறோமா இல்லையா. உதாரணத்துக்கு யா அல்லாஹ், இப்போ உதாரணத்துக்கு என் பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பையனுக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும், எங்களுக்கு அந்த குடும்பத்தில் சம்மந்தம் வேணும், இந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டு கேட்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா கேட்பாங்க, நல்லதை கேட்பாங்க. உதாரணமாக நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கூட அல்ல, என் பையனுக்கு நல்ல பொண்ணாக கூட அல்ல, அப்படி தான் கேட்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, ஒன்றை விரும்பிட்டு அதுதான் வேணும்னு அல்லாட்ட வம்பு பிடிப்பாங்க, அது கடைசியில் அவங்களுக்கு தீமையாக அமைஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பொதுவான துவாக்கள் கேட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பம் வராது. அதே போல் பாவ மன்னிப்புடைய துவாக்களை அதிகமாக கேளுங்க, சொர்க்கத்துடைய துவாவை அதிகமாக கேளுங்க. ஸோ இந்த மாதிரியான வசுவசாக்கள் உங்களுக்கு மொத்தமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிற ஓரளவுக்கு விளக்கமும் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த துவா புத்தகங்களை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி துவா கேட்கணுங்கிற வார்த்தைகளும் அங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஷால்லா இந்த குழப்பம் நீங்கிடும். அதாம்மா, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கூட அல்ல, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காலேஜில் ஒரு சீட்டு கூட அல்ல, அப்படி கேளுங்க. யா அல்லாஹ் அந்த காலேஜில் தான் சீட்டு வேணும், யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு டாக்டர் படிப்பு தான் வேணும், இப்படி இல்லாமல் நம்ம கேட்குறது. நம்ம ஒன்றை விரும்பிட்டோங்கிறதுக்காக வேண்டி அதுதான் நடக்கணும்னு நம்ம கேட்குறது. அப்படி பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. பிடிவாதம் பிடிக்கிறதா இருந்தால் சொர்க்கத்தை கேட்டு பிடிவாதம் பிடிக்கணும், நரகத்திலேருந்து பாதுகாப்பு கொடுத்துடலான்னு பிடிவாதம் பிடிக்கணும். நம்ம அதுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறது இல்லை. அதெல்லாம் நீ கொடுத்தா கொடுக்காட்டிப்போ, நம்ம என்னமோ அதுக்குன்னு ரிசர்வ் செஞ்சிட்ட மாதிரி, சொர்க்கத்தை ரிசர்வ் செஞ்சிட்ட மாதிரி, நரகத்திலேருந்து பாதுகாக்கப்பட்ட உத்தரவாதம் வாங்கிட்ட மாதிரி நம்ம அதில் நடந்துக்கிறோம். மற்றபடி துன்யா விஷயத்தில் மட்டும்தான் அல்லாட்ட நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம். நம்ம எதில் அல்லாட்ட பிடிவாதம் பிடிக்கணும், மறுமை விஷயத்தில் பிடிவாதம் பிடிக்கணும். துன்யா விஷயத்தில் எப்படி அல்லாட்ட துவா கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஹைர குல்லஹு ஆஜிலஹு வ ஆஜிலஹு கரீபஹு வ பஈதஹு லாஹிரஹு வ பாத்தினஹு வ அஊது பிக மின ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி கரீபிஹி வ பஈதிஹி லாஹிரிஹி வ பாத்தினிஹி. யா அல்லாஹ் நன்மைகளை எனக்கு கொடு, சமீபமாக இருக்கக்கூடிய நன்மைகளையும் தூரமாக இருக்கக்கூடிய நன்மைகளையும், வெளிப்படையான நன்மைகளையும் மறைந்திருக்கக்கூடிய நன்மைகளையும். அதே போல் யா அல்லாஹ் தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். சமீபமாக இருக்கக்கூடிய தீமைகள், தூரமாக இருக்கக்கூடிய தீமைகள், வெளிப்படையான தீமைகள், மறைவான தீமைகள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின்ஹு நபியுக வ அப்துக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆத மின்ஹு நபியுக வ அப்துக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ்
உன்னிடத்தில் ரசூல்லா கேட்ட நன்மைகளை நானும் கேட்கிறேன், உன்னிடத்தில் ரசூல்லா கேட்ட தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு நானும் தேடுறேன். ஸோ இந்த மாதிரி கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் அனுப்புகிறோமா. அந்த பிரார்த்தனை கிதாபில் எல்லாருக்கும் அந்த பிரார்த்தனை கிதாபை 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை முழுசாக ஓதிடுங்க. எப்போயாவது ஒரு நேரத்தில் அந்த கிதாபை கண்டிப்பாக தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி. ஹிஸ்னுல் முஸ்லீம் புத்தகம் வேறு, அது சமய சந்தர்ப்பங்களில் ஓதக்கூடிய துவா. இது பொதுவாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துவா. ஸோ இது ஒரு பெரிய முஸ்லீம் நாடுகள் அல்லாத ஒரு நாடுகளில் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறோம். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய சகோதரரோ தந்தையோ கூட இருக்கணும். 2வது அவங்க நேரடியாக உறுப்புகளை தொட்டு பார்க்குற, அதாவது ஏதாச்சும் நம்ம என்ன சொல்கிறது, ஆடைகளை நவுத்துறது, உடலை தொட்டு பார்க்குறதா இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம நகர்த்தணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு திறக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நேரடியாக தொட்டு பார்க்காம க்ளவுஸ் மூலமாக தொட்டு பார்க்குறதுக்கு நம்ம அங்கே உள்ள நர்ஸுகள் மூலமாக நம்ம சொல்லணும். இப்போது நான் முஸ்லீம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் இருப்போம், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் எனக்கு செய்யுங்க என்று நம்ம தாராளமாக நம்முடைய ரைட்ஸை கண்டிப்பாக நம்ம கேட்கணும். அப்படி நம்ம கேட்காமல் இருக்குது, அது ஒரு அலட்சிய போக்கு. அப்படி செய்யக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் மஹரமான ஒரு ஆணுடைய துணையோடு போங்க. ஸோ அதுக்கு தேவை, அது முடிஞ்ச அளவுக்கு அந்த துறையிலேயே பெண் மருத்துவர்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி தேடுங்க, முயற்சி பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆண் மருத்துவர்களிடத்தில் மருத்துவம் பார்க்கலாம் இந்த நிபந்தனைகளோட. அது புக்கு அந்த கிதாபிலையும் கொஞ்சம் துவா இருக்குது. நான் சொல்கிறது விரிவான துவாக்கள் பிரார்த்தனைன்னு சொல்லவும். நீங்களே அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தை படித்தவங்க தானம்மா, அதான்னு சொல்லி நீங்கள் பேர் வைங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதான் மட்டும்தாம்மா. இக்காமத்துடைய ஹதீஸ் பலவீனமானது. அதான் மட்டும் நம்ம அதான் சொல்கிறது தான் வந்திருக்கு, இக்காமத்து வந்திருக்காது. எனக்கு சஹி முஸ்லீமில் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு சஹி முஸ்லீமில் வந்திருக்கதா ஞாபகம் இல்லை, நீங்கள் எடுத்து அனுப்புங்க, நான் பார்க்குறேன், அல்லது நானும் தேடி பார்க்குறேன். குழந்தையினுடைய வலது பக்கத்தில் அதான் சொன்னால் போதுமானது. அதானுங்கிறது பள்ளிவாசலில் சொல்கிற மாதிரி சத்தமாக சொல்கிறது தாங்கிறது கிடையாது. சாதாரணமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த சத்தத்தில் சொல்கிறது போதுமானது. சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். நீங்கள் இந்த சத்தமாக சொல்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு தான் பெண்கள் சொல்லலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக சொல்லலாம். யார் இருக்காங்களோ யார் வேணாலும் அந்த சுன்னத்தை நிறைவேற்றலாம். அந்த நகையை பொறுத்த வரைக்குமா நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் நகைகளுக்கு ஜக்காத் இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஹதீஸுகளை நம்ம அதிகப்படியாக ஆய்வு செய்யும் பொழுதும், அதே போல் பெரும்பாலான மூத்த மார்க்க அறிஞர்களுடைய ஃபத்வாவை பார்க்கும் பொழுதும், பெண்கள் அவர்களுடைய அணிந்து ஆபரணங்கள் அழகுபடுத்தி கொள்வதற்காக இருக்கக்கூடிய நகைகளில் ஜக்காத்து கிடையாதுமா. எதை விற்பது வாங்குவதற்காக சேமிப்பாக வச்சுருக்கிறாங்களோ, அல்லது தங்கம் வெள்ளி காசாக இருக்குதோ, அல்லது தங்கம் வெள்ளி கட்டிகளாக இருக்குதோ அதற்கு ஜக்காத்து கொடுக்கணும். பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக வைத்திருக்கக்கூடிய நகைகள், அது தங்க நகையாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஜக்காத்து இல்லை. அது நீங்கள் பயன்படுத்துறதுக்காக வேண்டி தானே வாங்கி வச்சுருக்கிறீங்க, அதை விற்கிறதுக்காக வேண்டி வாங்கி வைக்கல. ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுத்து விடுங்க, அவ்வளோதான். மற்றபடி காசு பணம் கொடுக்காதீங்க. சரிம்மா, நல்லது. இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்விலே சந்திப்போம். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.